Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் இருந்து டியூவல் ஸ்பேஸஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது டியூவல் ஆஃப் கிளாசிக்கல் பனாக் ஸ்பேசஸ், லிட்டில் எல்பி, கேபிட்டல் எல்பி, சிஏபி, அதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியும்னா, எக்ஸ் வந்து ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ். எக்ஸ் நார்மல் லீனியர் ஸ்பேஸ்னால் செட் ஆஃப் ஆல் கண்டினியூவஸ் லீனியர் ஃபங்க்ஷனல், அதை வந்து நம்ம எக்ஸ் ஸ்டார்னு டினோட் பண்ணுறோம். அது வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு த ஃபீல்டு எஃப் சச் தட் எஃப் வந்து கண்டினியூவஸ் அண்ட் லீனியர் அல்லது பவுண்டட் அண்ட் லீனியர். கண்டினியூட்டிக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா பவுண்டட் லீனியர், ரைட்? பவுண்டட், தட் இஸ் கண்டினியூட்டி அண்ட் லீனியர், ரைட்? இது வந்து ஒரு subspace of algebraic dual, set of all algebraic dual, set of all linear functionals from set of all linear functionals f from x to f. f வந்து just linear. இதுக்கு வந்து algebraic dual னு சொல்றோம். இது வந்து topological dual. ஏன்னா இங்க வந்து நம்ம வந்து நாமும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், ரைட்? நாம டிஃபைன் பண்ண முடியும். நாம டிஃபைன் பண்ணோம்னா இது வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸாக வரப்போகுது. இங்கே வந்து நாம் வந்து என்னென்னா ஃபார் எஃப் இன் எக்ஸ் ஸ்டார், நாம் ஆஃப் எஃப் என்ன? நாம் ஆஃப் எஃப் வந்து சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் அண்ட் நாம் எக்ஸ் லெஸ் than or equal to 1. இதுதான் வந்து நாம் ஆன் இந்த linear subspace of x prime. So with respect to இந்த நாம் வந்து நமக்கு என்ன தெரியும்னா, x star வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ். நாட் only நாம் லீனியர் ஸ்பேஸ், அது வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ். ஸோ x star வந்து x star with respect to இந்த டியூவல் நாம், இதுக்கு வந்து நம்ம டியூவல் நாம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து எக்ஸில் உள்ள நாம வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸில் நாம மாற்ற இங்கே எக்ஸ் ஸ்டார்லேயும் வந்து நாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து டியூவல் நாம்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸ் ஸ்டார் வித் திஸ் நாம், எக்ஸ் ஸ்டார் வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ் ஸ்டார் வந்து ஏன் பனாக் ஸ்பேஸ்னு வருதுன்னா, இந்த கோடைமென்ஷன் இங்கே வந்து கோடமைன் எஃப் வந்து ஃபீல்டு, அது வந்து பனாக். ஸோ அதனால் எக்ஸ் ஸ்டாரும் வந்து பனாக். இது வந்து இந்த ரிசல்ட் எதுலேருந்து டெரைவ் ஆகுதுன்னா, செட் ஆஃப் ஆல் பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். இது வந்து பனாக்காக இருக்கும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஒய் இஸ் பனாக். அதுலேருந்து வந்து இந்த எக்ஸ் ஸ்டார் வந்து பனாக்குங்கிறது டெரைவ் ஆகுது. ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த எக்ஸ்லாம் வந்து, ஸோ இப்போ எக்ஸ் வந்து எல்பி ஆஃப் என் வேர் 1 less than or equal to p less than infinity, அல்லது சி நாட் ஆஃப் என், ரைட்? அல்லது capital LP, right? Capital LP of AB or CAB, right? Or CAB. இதெல்லாம் தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய டியூவல் என்ன, அதாவது இதோடைய டியூவல் எக்ஸ் ஸ்டார் என்ன, அதை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து P வந்து இந்த ரெண்டு கேஸ்லையும் P வந்து 1 less than or equal to P less than infinity கேஸில். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டியூவல் பனாக் ஸ்பேஸோடைய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு, அதாவது டியூவல் பனாக் ஸ்பேஸ் வந்து செப்பரபிளாக இருந்ததுன்னா எக்ஸும் வந்து செப்பரபிளாக இருக்கும், அதாவது செப்பரபிள் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கும். அந்த ஃபேக்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ தியரம், if x star
இஸ் செப்பரபிள், அதாவது எக்ஸ் ஸ்டார் வந்து ஒரு கவுண்டபிள் டென்ஸ் செட்டு இருந்ததுன்னா தென் எக்ஸ் இஸ் செப்பரபிள். ஓகே, இங்கே எக்ஸ் நாம் லீனியர் ஸ்பேஸ்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்டார் வந்து அதோடைய டியூவல் ஸ்பேஸ், அது வந்து பனாக் ஸ்பேஸ். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்டார் செப்பரபிள்னா எக்ஸ் வந்து செப்பரபிள்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். டு ப்ரூஃப் ஸோ எக்ஸ் ஸ்டார் செப்பரபிள்னா அதில் வந்து ஒரு கவுண்டபிள் டென்ஸ் செட் இருக்குது, ரைட்? அப்படி பார்த்தோன்னா அதோடைய எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் வந்து அதுவும் வந்து செப்பரபிளாக தான் இருக்க போகுது, ரைட்? இஃப் ஈங்கிறது வந்து சப்செட் ஆஃப் அல்லது ஒய்ங்கிறது வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ் ஸ்டார்னா இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஒய்யும் வந்து செப்பரபிள் தான். ஒய் இஸ் செப்பரபிள் மெட்ரிக் ஸ்பேஸ். ஏன்னா இங்கே உள்ள மெட்ரிக்கை வந்து நம்ம இங்கே இதில் நாம் இருக்குது, நாமிலேருந்து மெட்ரிக் வருது. அந்த மெட்ரிக்கை இந்த ஒய்லேயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் இங்கே ஒய் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் ஆக போகுது. எக்ஸ் ஸ்டார் செப்பரபிள்ங்கிறதுனால ஒய்யும் செப்பரபிள் தான். ஓகே, ஸோ இன் பர்டிகுலர் நம்ம வந்து எஸ்எக்ஸ் ஸ்டார் எடுத்துக்கலாம். ஒய் வந்து என்னென்னா லெட் ஒய் ஈக்குவல் டு எஸ் எக்ஸ் ஸ்டார். இது வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனல்ஸ் இன் எக்ஸ் ஸ்டார் such that norm of f equal to 1, right? norm of f equal to 1. அப்போ இதுவும் வந்து செப்பரபிள். அப்போ இதுக்கு வந்து ஒரு கவுண்டபிள் டென்ஸ் செட் இருக்கும். அந்த டென்ஸ் செட்டை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லெட் d equal to f1 f2 etc fn etc be a dense subset of Sx star. ஏன்னா வந்து இங்கே இது வந்து ஒரு கவுண்டபிள் டென்ஸ் செட் இந்த செட்டில் இருந்து தான் நம்ம வந்து எக்ஸ் ஸ்டாருக்கு வந்து கவுண்டபிள் டென்ஸ் செட் எக்ஸ் ஸ்டாரில் தான் எடுக்கிறோம், அதை விட ஒரு பிகர் செட்டில் எடுக்கலை. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒய்க்கு வந்து ஒய்க்குள்ளேயே வந்து ஒரு கவுண்டபிள் டென்ஸ் செட் இருக்க போகுது. அதாவது கவுண்டபிள், அதே நேரத்தில் இதோட க்ளோஷர் வந்து ஒய்யாக வரப்போகுது. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனலோடைய நாம் அல்லது ஆப்ரேட்டர் நாம் அதை வச்சுட்டு, இந்த ஆப்ரேட்டர் நாமோடைய டெஃபனிஷன் இங்கே இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கவுண்டபிள் டென்ஸ் செட், கவுண்டபிள் செட் இன் எஸ்எக்ஸில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். எப்படின்னா ஃபார் எவ்ரி எஃப்ஜே இன் டி let xj belongs to sx. sxங்கிறது என்ன? set of all vectors in x such that norm of x equal to 1, norm of x equal to 1, right? xj such that modulus of fj of xj is greater than half. இதை எப்படி இந்த வெக்டரை சூஸ் பண்ண முடியும்னா, இங்கே நாம் ஆஃப் ஆப்ரேட்டர் நாம் ஆஃப் எஃப் என்ன எழுதியிருக்கோன்னா சுப்ரீமம் ஆஃப் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் அண்ட் நாம் எக்ஸ் லெஸ் than or equal to 1. இங்கே வந்து நாம் எக்ஸ் லெஸ் than or equal to 1க்கு பதிலாக நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னா நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கூட எடுத்துக்கலாம். நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாலும், அதாவது நான் இங்கே லெஸ் than or equal to போட்டதில் ஈக்குவல் டு 1 எடுத்தாலும் இந்த டெஃபனிஷன் வந்து சேம் தான். இது நம்ம ஏற்கனவே வந்து ஆப்ரேட்டர் நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை பார்த்துருக்கோம். அதாவது சுப்ரீமம் டேக்கன் ஓவர் யூனிட் பால் நாம் ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to 1 is same as supremum taken over the unit sphere, that is norm x equal to 1. ஓகே, ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இதோடைய நாம் வந்து சுப்ரீமம் ஆஃப் மாட் எஃப்ஜே ஆஃப் எக்ஸ் வேர் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இதுலேருந்து ஒரு வெக்டர் சுப்ரீமம் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும் such that அட்லீஸ்ட் ஒரு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும் such that modulus of fj of xj greater than half. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா, for every fj in d there exists a xj in x such that norm of xj வந்து 1 and modulus of fj of xj வந்து greater than half. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கவுண்டபிள் செட்டு கிடச்சிருக்கு எக்ஸில். ஸோ அதை வந்து நம்ம
இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஈன்னு எடுத்துக்கலாம். லெட் இ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் xj, j பிலாங்ஸ் டு n. xjங்கிறது வந்து இந்த எலமெண்ட் சாட்டிஸ்ஃபைங் த கண்டிஷன், ரைட்? இப்போ இது வந்து ஒரு கவுண்டபிள் செட், தென் இ இஸ் கவுண்டபிள். ஸோ நம்மளுடைய கிளைம் வந்து என்னென்னா, இதோடைய ஸ்பேன் க்ளோஷர் வந்து டென்ஸ் இன் எக்ஸ்ன்னு நம்ம சொல்ல போகிறோம். அது நம்ம ஸ்பேன் க்ளோஷர் டென்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா நம்ம ரேஷ்னல் எலமெண்ட்ஸை வச்சுட்டு ஸ்பேன் பண்ணக்கூடிய அந்த செட்டு வந்து ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன். ஸோ அது வந்து செப்பரபிள், அது வந்து ஒரு கவுண்டபிள் டென்ஸ் செட் அப்படின்னு வந்து வரப்போகுது, ரைட்? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ ஒய்ங்கிறது வந்து அல்லது எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்பேன் ஆஃப் x1 x2 எக்ஸெட்ரா xn இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் செட் ஆஃப் ஆல், இதில் வந்து ஒரு செட் எடுங்க. இ நாட்டுங்கிறது வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் x1 எக்ஸெட்ரா xn எக்ஸெட்ரா வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட், with rational coefficients, right? rational coefficient na complex field irundha real part வந்து rational number, imaginary part rational number. அப்படி எடுத்துட்டோம்னா e naught வந்து அதாவது இங்க linear combination of the vectors with rational coefficients, right? with both real and அல்லது வந்து அது வந்து கேஸ் பை கேஸ் நம்ம சொல்லணும். காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டாக இருந்ததுன்னா போத் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ், ரியல் ஃபீல்டாக இருந்ததுன்னா ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, இங்கே ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ஸை நீங்கள் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இது இந்த சீக்வன்ஸ் xn வித் ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஒரு கவுண்டபிள் செட், தென் e நாட் இஸ் அ countable dense subset of x0. ஓகே, அது வந்து ஈஸியாக உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். அது வந்து ரொட்டீனான ஒரு வெரிஃபிகேஷன் தான். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, x0 வந்து x0 உடைய க்ளோஷர் வந்து xன்னு சொல்ல போகிறோம், ரைட்? ஸோ நம்மளுடைய கிளைம் என்ன? கிளைம் வந்து x0 உடைய க்ளோஷர் வந்து x, நம்ம ஸ்டார்ட் பண்ண நான்லீனியர் ஸ்பேஸ். ஸோ இதை சொல்லிட்டோம்னா எக்ஸும் வந்து செப்பரபிள்னு வரப்போகுது. ஏன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு க்ளோஷரோடைய ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, ஃபார் எவ்ரி எக்ஸ் தெர் இஸ் அ எலமெண்ட் இன் x0 whose distance is less than epsilon/2. ஆனால் இந்த x0ல உள்ள எலமெண்ட்டுக்கு வந்து இங்கேருந்து ஒரு எலமெண்ட் கண்டுபிடிங்க, இ நாட்லேருந்து ஒரு எலமெண்ட் கண்டுபிடிங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த இ நாட் வந்து ஒரு கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துட போகுது, ரைட்? இதை சொல்லிட்டோம்னா திஸ் வில் இம்ப்ளை அல்லது திஸ் வில் இம்ப்ளை எக்ஸ் இஸ் செப்பரபிள். என்ன ரீசன் வரப்போகுதுன்னா, இ நாட் க்ளோஷர் வந்து எக்ஸ்ன்னு வரப்போகுது, ரைட்? இ நாட் க்ளோஷர் வந்து எக்ஸ்ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை சொல்லணும். அதாவது x0 உடைய க்ளோஷர் வந்து x. x0ங்கிறது என்ன? ஸ்பேன் ஆஃப் x1 எக்ஸெட்ரா, அந்த ஸ்பேன் ஆஃப் xnங்கிற சீக்வன்ஸ், வேறு xnங்கிற சீக்வன்ஸ் யூனிட் ஸ்பியரில் இருக்குது. அதே நேரத்தில் மாடுலஸ் ஆஃப் fj ஆஃப் xj கிரேட்டர் தேன் ஹாஃப். ஓகே, இதுதான் நம்மக்கிட்ட இருக்க இப்போ கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம நார்மலாக மெட்ரிக் ஸ்பேஸில் வந்து ஒரு செட்டு டென்ஸ்ன்னு இருக்குன்னு சொல்லணும்னா நம்ம யூஸ்வல் வெரிஃபிகேஷன் அல்லது டெஃபனிஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா, நம்ம வந்து x0 வந்து x0 க்ளோஷர் எக்ஸ்ன்னு சொல்லணும். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, லெட் f பிலாங்ஸ் டு, நம்ம எப்படி எடுத்துக்கணும், லெட் f ஆஃப் xj ஈக்குவல் டு 0 for all j belongs to n. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் எடுத்துக்கோங்க, ரைட்? f of xj equal to 0 for all j belongs to n. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, this imply
f of x equal to 0 for all x belongs to x naught closure, right? x naught closure. ஏன்னா x நாட்ங்கிறது என்ன? x நாட்ங்கிறது வந்து span of x1 etc xn. இது வந்து ஒரு நம்ம என்ன சொல்லணும்னா x naught closure equal to x ன்னு சொல்லணும். ஆனா இது ட்ரூ இல்லைன்னா என்ன ஆகும்? இது ட்ரூ இல்லைன்னா imply there exists some z belongs to x minus x naught closure such that நம்ம வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ண இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனால வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதாவது f of z f of x plus alpha z equal to alpha இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம்னா ஓகே. ஸோ நான் ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஃபங்க்ஷனல் வந்து எக்ஸ் நாட் க்ளோஷரில் ஜீரோவாக இருக்குது. நம்ம ஒரு வெக்டர் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு வெக்டர் விச் இஸ் நாட் இன் எக்ஸ் நாட் க்ளோஷர். அந்த ஒரு வெக்டரில் எஃப் ஆஃப் ஜெட்டை வந்து ஒன்னு டிஃபைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எஃப்ஐ வந்து எஃப் ஃப்ரம் ஸ்பேன் ஆஃப் எக்ஸ் நாட் க்ளோஷர் யூனியன் ஜெட் டு எஃப். இது வந்து நம்மளால் வந்து கண்டினியூஸ்னு வந்து சொல்ல முடியும், ரைட்? இது வந்து இஸ் கண்டினியூஸ் அதாவது பவுண்டட். அப்போ பை ஹேண்ட்மேனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம் நம்மளால் வந்து ஒரு மேப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். பை ஹேண்ட்மேனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம் there exists a functional g belongs to x star such that g of xn equal to 0 for all n g of z equal to f of z comma and norm of g equal to norm of f. Okay, norm of g equal to norm of f. இப்போ இது ஏன் கண்டினியூஸ்ங்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து 1 டைமென்ஷன். இதோடைய நல் ஸ்பேஸ் வந்து எக்ஸ் நாட் க்ளோஷர். ஸோ அதனால் வந்து இது கண்டினியூஸாக வரப்போகுது. அதே நேரத்தில் இதை வந்து நம்ம லீனியராகவும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக. யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹேண்ட்மேனாக் எக்ஸ்டென்ஷன் தியரத்தை யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஜீனு ஒரு ஃபங்க்ஷனல் ஆன் ஹோல் ஆஃப் எக்ஸில் கிடைக்கும். சச் தட் ஜி ரெஸ்ட்ரிக்டட் டு இந்த செட்டில் இந்த ஸ்பேன் ஆஃப் எக்ஸ் நாட் க்ளோஷர் யூனியன் சிங்கிள்டன் செட்டில் அது வந்து எஃப்பாக இருக்கும். அண்ட் நார்ம் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஜி. ஸோ இவ்வளோ விஷயமும் வந்து நம்ம ஹேண்ட்மேனாக் தியரம் லீனியர் ஆப்ரேட்டர்ஸில் உள்ள ஒரு சில ரிசல்ட்டை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ ஜி வந்து நாட் ஈக்குவல் டு 0, ரைட்? ஜி நாட் ஈக்குவல் டு 0 ஃபங்க்ஷனல். இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு நார்ம் ஒன் ஃபங்க்ஷனலை வந்து டிஃபைன் பண்ணலாம். லெட் g1 ஈக்குவல் டு g டிவைடட் பை நார்ம் g. இது வந்து நான் ஜீரோ, அதனால் வந்து நார்ம் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஒரு வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷனல். அதே நேரத்தில் அண்ட் நார்ம் ஆஃப் g1 என்ன வரப்போகுதுன்னா 1ன்னு வரப்போகுது. நார்ம் ஆஃப் g1 1. இப்போ நமக்கு வந்து ஒரு யூனிட் ஸ்பியரில் நமக்கு வந்து ஒரு கவுண்டபிள் டென்ஸ் செட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது தென் ஃபார் g1 there exists a functional say fn belongs to D, which is the set of all fj, j belongs to n. The D வந்து subset of sx star such that norm of g1 minus fn இது வந்து less than half வரப்போகுது. ஏன்னா வந்து g1 வந்து யூனிட் ஸ்பியரில் இருக்குது. ஆனால் D வந்து டென்ஸ் சப்செட் ஆஃப் sx ஸ்டார், அதாவது யூனிட் ஸ்பியர். அதனால் வந்து கிவன் எப்சிலனுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் எக்ஸிஸ்ட் ஆகும், ரைட்? ஸோ நம்ம இப்போ இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணி அதே நேரத்தில் fn ஆஃப் xn வந்து கிரேட்டர் தென் ஹாஃப் அதையும் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ரிசல்ட் நமக்கு கன்க்ளூட் ஆகிரும். ஸோ ஹென்ஸ் நம்ம இப்போ மாடுலஸ் ஆஃப் fn ஆஃப் xnல ஸ்டார்ட் பண்ணலாம். இதோடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஹாஃப், ரைட்? கிரேட்டர் தென் ஹாஃப். அதே நேரத்தில்
g of xn வந்து 0 for all n, right? g of xn வந்து 0 for all n. வேணும்னா இதை இங்கே n-க்கு பதிலாக g of xj-ன்னு வச்சுக்கோங்க, g of xj. ஸோ இங்கே வந்து g of xn நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ fn of xn மைனஸ் g1 of xn, right? g1 of xn, ஏன்னா g1 of xnங்கிறது என்ன, g of xn divided by norm g. ஸோ அதனால் இதுவும் வந்து 0 தான். ஸோ இது வந்து நாமுடைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது this is less than or equal to fn minus g into norm of xn. ஆனால் norm of xn வந்து 1. ஸோ அதனால் இது என்ன வரப்போகுதுன்னா norm of fn minus g1. ஆனால் இதோடைய வேல்யூ என்ன, இது வந்து less than half. ஸோ நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா half is strictly less than half. இது எதனால் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா எக்ஸ் நாட் க்ளோஷர் வந்து நாட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னா நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனல் கண்டுபிடிக்க முடிஞ்சுது, அது நான் ஜீரோ ஃபங்க்ஷனல். அதே நேரத்தில் அது வந்து 0 ஆன் எக்ஸ் நாட் க்ளோஷர், ரைட்? அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஆன் ஹோல் ஆஃப் எக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு டென்ஸ் டி டென்ஸுங்கிறதுனால எஃப்என்னுங்கிற ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதோடைய நாம் ஆஃப் g1 மைனஸ் எஃப்என் லெஸ் தென் ஹாஃப். ஸோ இதனால் வந்து நமக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்தது, ரைட்? ஹென்ஸ் எக்ஸ் நாட் க்ளோஷர் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷனை லீட் பண்ணியிருக்கு. ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் எக்ஸ் நாட் க்ளோஷர் இது வந்து என்ன, ஸ்பேன் ஆஃப் xn க்ளோஷர் ஈக்குவல் டு எக்ஸ். ஹென்ஸ் ஸோ இந்த கிளைமை ப்ரூவ் பண்ணோன்னா ஹென்ஸ் x is separable as E naught closure. E naughtங்கிறது வந்து set of all linear combination with rational coefficients, rational real part, rational imaginary part. அது அந்த linear combination வந்து dense in x which is a countable set and x is separable. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா x star அதாவது set of all the continuous linear functional அது வந்து ஒரு Banach ஸ்பேஸ், அது செப்பரபிளாக இருந்ததுன்னா எக்ஸ் வந்து செப்பரபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய கான்வர்ஸ், அதாவது எக்ஸ் செப்பரபிளாக இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்டார் வந்து செப்பரபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? த கான்வர்ஸ். ஸோ ரிமார்க், if x is separable then x star need not be separable. ஓகே, ஸோ இதுக்கு இந்த கான்வர்ஸ் வந்து ட்ரூ இல்லைங்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ரூவ் பண்ணக்கூடிய ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன ரிசல்ட் பார்க்க போகிறோம்னா dual of little LP. ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தியரம், let 1 less than or equal to p less than or equal to infinity. Qங்கிறது வந்து இதோடைய கான்ஜுகேட் எக்ஸ்போனன்ட் and Q belongs to 1 to infinity be such that 1 by p plus 1 by q equal to 1. நம்ம வந்து p 1னா q இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறோம், p இன்ஃபினிட்டினா q 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, தென் number 1, for y belongs to LP of n and x belongs to LQ of m, let f y of x. இது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா summation j equal to 1 to j belongs to n, j belongs to n, x of j, y of j. ஆக்சுவலாக நான் இங்கே வந்து ஒய்யை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸை தான் வந்து வேரி பண்ண போகிறேன். ஸோ ஃபிக்ஸ் y in this and for x belongs to x let fy of x
ஆக்சுவலாக ஃபார் வந்து இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு LP of, sorry, இங்கே வந்து y belongs to LQ, x belongs to LP of n. Right? Fix y in LQ of n. இப்போ fy ன்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். அது எப்படி இருக்குன்னா fy of x என்ன, the infinite sum x of j y of j. yங்கிறது வந்து ஒரு சீக்வன்ஸ், அதே நேரத்தில் எக்ஸும் வந்து ஒரு சீக்வன்ஸு. அந்த ரெண்டு சீக்வன்ஸையும் டேர்ம் பை டேர்ம் மல்டிப்ளை பண்ணி இன்ஃபைனைட் சம் எடுத்திருக்கோம். இதுதான் வந்து fy. இப்படி டிஃபைன் பண்ணோன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்னா, தென் fy வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். fy வந்து an element in LP star, an element in LP star. அது மட்டும் இல்லை, அண்ட் நார்ம் ஆஃப் fy, ஏன்னா வந்து அது ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல், அதோடைய நார்ம் வந்து என்ன சொல்ல முடியும், நார்ம் ஆஃப் fy ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் இந்த எலமெண்ட் ஒய்ங்கிற எலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதோடைய நாம் தான் வந்து இந்த fy-யோடைய நாமாக இருக்க போகுது. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுனால நம்மளால் வந்து என்ன சொல்ல முடியும்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, நம்ம வந்து LQNல இருந்து LP ஸ்டார் டியூவல் ஆஃப் LP இதுக்கு வந்து ஒரு லீனியர் மேப் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். Let f from be defined by f of y equal to f suffix y. Okay, f of y equal to f suffix. ஏன்னா f suffix y வந்து LP ஸ்டாரில் உள்ள ஒரு எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியும். இப்படி டிஃபைன் பண்ணோன்னா இந்த f வந்து f is a linear isometry map. Okay, linear isometry இருக்க போகுது. இது எப்போன்னா 1 less than or equal to p less than or equal to infinity கேஸில். இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம p ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். இஃப் 1 less than or equal to p less than infinity இப்படி இருந்ததுன்னா தென் இந்த fங்கிற மேப் வந்து ஒரு சர்ஜெக்டிவ் ஐசோமெட்ரியா இருக்க போது. இஸ் ஆல்சோ சர்ஜெக்டிவ் அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அந்த எலமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, இன்ஃபேக்ட் ஃபார் f belongs to LP star n, let y equal to f of e1 f of e2 etc. ரைட்? ஏன்னா வந்து எல்பிக்கு வந்து நமக்கு ஒரு பவுடர் பேசிஸ் இருக்குது, e1 e2 எக்ஸெட்ரா. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோன்னா இப்போ வந்து ஒய்ன்னு ஒரு எலமெண்ட் டிஃபைன் பண்ணுங்கள். அதோடைய ஃபஸ்ட் கோஆர்டினேட் வந்து f of e1, செகண்ட் கோஆர்டினேட் f of e2 எக்ஸெட்ரா, nth கோஆர்டினேட் f of en எக்ஸெட்ரா. இப்படி டிஃபைன் பண்ணோன்னா இந்த எலமெண்ட் வந்து LQவில் இருக்க போது. ரைட்? இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். தென் இந்த எலமெண்ட் y belongs to LQ of n. அது மட்டும் இல்லை, இந்த f வந்து என்ன ஆக போகுதுன்னா f equal to fy. ரைட்? இங்கே f வந்து என்னென்னா, இந்த ஒய்யை வச்சு ஒய்ன்னு ஒரு எலமெண்ட் LQவில் எடுத்தோம்னா நம்மளால் fy டிஃபைன் பண்ண முடியும். அந்த fy வந்து நத்திங் பட் இந்த f. ரைட்? This is also equal to f of y, the image of f under the image of y under f. Okay. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கிளியராக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.